ஜதுக்ருஹ பர்வம். இந்த ஜதுக் 139ல முடிஞ்சது இல்லையா சம்பவ பருவம். தேர்ஃபோர் எத்தனாவது அத்தியாயத்தில் ஆரம்பிக்கும்? இது 140ல ஆரம்பிக்கும். 140லேருந்து 150 இனி வரப்போறதெல்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஏன்னா சம்பவ பருவம்னா இருக்கிறதுலேயே பெரிய உப பருவம். சரியா? இந்த பருவத்தில், ஆதி பருவத்தில் 140 to 150 கிட்டத்தட்ட 293 ஸ்லோகாஸை உள்ளடக்கியது இந்த ஜதுக்ருஹ பருவம். ஜதுக்ருஹ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, ஜாத்தோஹோ கிரகம் ஜதுக்ருஹம். ஜதுக்ருஹம்னா லாக்ஷக்ருஹம், அதாவது இன்ஃப்ளேமபிள் சப்ஸ்டன்ஸால கட்டப்பட்ட கிரகம், ஹவுஸ் அப்படின்னு அர்த்தம். கம்பஸ்டபிள் சப்ஸ்டன்ஸ், எரிபொருள் இருக்குல்ல, அந்த எரிபொருட்களை கொண்டு கட்டப்பட்ட வீடு, அந்த உபபருவம். வைஷம்பாயனர் வாய்ஸ் ஓவர் கண்டினியூஸ். துரியோதனன், துஷாசனன், கர்ணன் அலாங் வித் சகுனி இவர்கள் எல்லோரும் கூட்டமாக கூடி ஒரு தீய திட்டம் ஒன்றை தீட்டினார்கள். என்ன தீய திட்டம்னா, குந்தியும் அவர்களுடைய 5 மைந்தர்களையும் எரித்து விட வேண்டும் என்று தீர்மானம் செய்தார்கள். ஸோ இவர்கள் இந்த மாதிரி தீட்டி வந்ததையும் ரகசியமாக செய்தார்கள். இருந்தாலும் அதை விதுரர் இவர்களினுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டார். அவர் ரொம்ப ரொம்ப ஷார்ப், மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ் விதுரர். அவர் சொல்றதும் கம்யூனிகேட் பண்றதும் கிறிஸ்பா இருக்கும், கம்ப்ளீட்டா இருக்கும். அவருக்கு சொல்ற விஷயம் சில க்ளூ கொடுத்தா போறோம், அவர் பிடிச்சிட்டுருவார் அதை. வெரி வெரி ஷார்ப். ஆக பாவங்களற்ற பாண்டவர்கள் நன்மைக்கு தன்னை அர்ப்பணித்திருந்தாராம் விதுரர். இவர்களை எதிரியிடம் இருந்து தப்பிச் செல்ல வேண்டும் என்று விதுரர் தீர்மானித்து விட்டார். பாண்டவர்களை தப்பிக்க வைக்க வேண்டும் என்று. ஆக என்ன பண்ணார், பெரும் காற்றையும் அலைகளையும், கங்கையில் இருக்கும் பெரும் அலைகளையும் சமாளிக்கும் அளவுக்கு ஒரு பெரிய படகை கொண்டு பாண்டவர்களிடம் கொடுத்தார். கொடுத்துவிட்டு குந்திக்கு மெசேஜ் கொடுக்கிறார். என்ன சொல்றார் அப்படின்னாக்க, திருதராஷ்டிரன் குருகுலத்தின் வாரிசுகளை அழித்து விட வேண்டும் என்று தீர்மானித்து விட்டார். ஆக உன்னை சுற்றி விதித்திருக்கும் இந்த மரண வலையில் இருந்து நீயும் உன் மைந்தர்களும் இந்த படகில் ஏறி தப்பித்துக் கொள்வீர்களாக அப்படின்னு விதுரர் சொல்லி அம்சார் குந்திக்கு, படகையும் கொடுத்து. அவர்கள் இவ்வாறு கங்கையை கடந்தனர். விதுரர் கொடுத்த படகில் கங்கையை கடந்து, இருப்பினும் பாண்டவர்கள் அந்த கட்டப்பட்ட அரக்கு மாளிகை, அந்த அரக்கால் செய்யப்பட்ட மாளிகை, அரக்குன்னா எரிபொருள், ஆமாம் லாக், அதில் அதால் செய்யப்பட்ட மாளிகை, அந்த லாக்ஷ கிரகத்தில் ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த கிரகத்தினுள் நுழைந்த, இவர்கள் தப்பித்தாலும் அந்த கிரகத்தில் ஏதோ ஒரு காரணத்துக்காக நுழைந்த ஒரு நிஷாத பெண்மணியும் அவளினுடைய 5 குமாரர்களும் அங்கு சிக்கி அங்க எரிந்து போன அந்த கிரகத்தில் அவர்கள் எரிந்து விட்டார்கள். அவர்கள் எரிந்து போனதை, அந்த எரிந்த உடலை பார்த்து, அந்த வீட்டை கட்டி, அதோடு சேர்ந்து எரிந்தது, அந்த வீட்டை கட்டிய விளேச்சர்களிலேயே இழிந்தவனாக புரோச்சனனும் அந்த நெருப்பிலேயே அவனும் எரிந்து போனான். இந்த புரோச்சனன்கிற ஒரு அமைச்சர் இருந்தான். அவன் துரியோதனனுடைய அமைச்சர். அவன்தான் இந்த லக்ஷாகிரகத்தை கட்டியவன். அவனும் எரிந்து போனான். இவ்வாறு திருதராஷ்டிர புத்திரர்கள் தங்களுடைய எதிர்பார்ப்பில் அவர்கள் ஏமாந்து போனார்கள். யாரு? அந்த நிஷாத பெண்மணியும் 5 குமாரர்களும் இறந்தார்கள் அப்படிங்கிறத வச்சு பஞ்சபாண்டவர்களும் குந்தியும் இறந்து விட்டார்கள், நம்ம போட்ட பிளான் சக்சஸ் ஆயிடுத்து அப்படின்னு தெரிஞ்சு ஏமாந்து போனா. ஆக்சுவலி அவ சாகலை, அதனால ஏமாந்து போனான். ஸோ விதுரரினுடைய ஆலோசனையால் குந்தியும் சிறப்பு வாய்ந்த பாண்டவர்களும் காக்கப்பட்டார்கள். அரக்கு மாளிகை எரிந்து போனதை கண்ட அந்த ஊர் வாரணாவத நகர் மக்கள் துக்கப்பட்டார்கள். அவர்கள் திருதராஷ்டிரனிடம் சென்று, திருதராஷ்டிரனிடம் இந்த மெசேஜை சொல்றச்சே அவனை கடிந்து பேசினார்கள். ராஜா, உமது இலக்கை அடைந்து விட்டீர்களோ? ஸோ பாண்டவர்களை எரித்து விட்டீர்கள் இல்லையா? அதுதானே உங்களுக்கு வேணும். உங்கள் பிள்ளைகளுடன் சேர்ந்து இந்த மொத்த ராஜ்யத்தையும் ஆண்டு நன்னா இருங்கோ, சந்தோஷமா இருங்கோ. இப்படி போய் அவர்கள் பேசி கடிந்து விட்டார்கள். திருதராஷ்டிரர்களும் அவனுடைய புத்திரர்களும் தாங்கள் ஏதோ பாண்டவர்களினுடைய இறப்பினால் துக்கமாக இருப்பதாக காட்டிக்கொண்டு பாண்டவர்களுக்கு இறுதி சடங்கை செய்து முடித்தார்கள். இறுதியாக கொடுக்க வேண்டிய அந்த அர்க்கியங்களை கொடுத்தார்கள். இதுதான் அந்த ஜதுகிரகத்தில் நடந்த விஷயம் அப்படின்னு வைஷம்பாயனர் சொல்றார். ஜனமேஜயன் ஹே த்விஜ சப்தம
ஜது கிரகஸ்யைவ தாகஞ்ச பாண்டவானாம் மோக்ஷணஞ்ச ஸ்ரோத்தும் இச்சாமி புனர் விஸ்தரஷ அப்படின்னு சொல்றார். அதாவது த்விஜோத்தமா, ஜது கிரகத்தினுடைய அந்த எப்படி அது எரிக்கப்பட்டது என்பதையும் பாண்டவர்கள் அங்கிருந்து எப்படி தப்பித்தார்கள் என்பதையும் நான் விளக்கமாக அறிய விரும்புகிறேன். அதனால் இதை நீங்கள் எனக்கு விஸ்தாரமாக மீண்டும் ஒரு முறை டீட்டெயில்டா நீங்கள் கூற வேண்டும். தீய கணிக்கரின் ஆலோசனையை கேட்டு இவர்கள் செய்த எல்லா கொடுஞ்செயல்களையும் அதை தாண்டியும் பாண்டவர்கள் தப்பித்த வரலாற்றையும் முழுமையாக அறியும் ஆர்வத்தில் இங்கு நான் எரிந்து கொண்டிருக்கிறேன். ஜதுகிரகம் எரிந்ததோ இல்லையோ, நான் இங்கு எரிந்து கொண்டிருக்கிறேன். அதனால எனக்கு நீங்கள் விளக்கமாக சொல்லியே ஆக வேண்டும் அப்படின்னு ஒன்னே இவர் த்விஜசத்தம அப்படின்னு கூப்பிட்டார் இல்லையா, யாரை பார்த்து? வைஷம்பாயனரை. பிராமணர்களில் சிரேஷ்டமானவரே அப்படின்னு இவர் ஜனமேஜயன் வைஷம்பாயனர் அட்ரஸ் பண்றார். வைஷம்பாயனர் உடனே பதிலுக்கு, ஹே பரந்தப ஜனமேஜயா, எதிரிகளை வீழ்த்துபவனே, க்ஷத்திரியர்களில் சிரேஷ்டமானவனே அப்படின்னு அட்ரஸ் பண்ணி கூப்பிடுறார். முழுமையாக சொல்கிறேன் கேள். பலம் வாய்ந்த பீமனும் ஆயுதத்தில் அனைவரும் விஞ்சி நின்ற அர்ஜுனனையும் நினைத்து இவர்கள் தீய சிந்தனையில் ஆழ்ந்தினார்கள். யாரு? துரியோதனாதி கூட்டம். சூத்திரபுத்திரனான கர்ணனும் சுபலன் மகனான சகுனியும் அவர்களை கொல்வதற்காக பல வகையில் முயற்சித்தனர். இருந்தாலும் விதுரனின் ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்த இந்த பாண்டவர்கள் ஒன்றின் பின் ஒன்றாக அவர்களினுடைய கொலை முயற்சியை தடுத்து வந்தனர். மக்களோ, ஹஸ்தினாபுர மக்களோ எப்பொழுதுமே பாண்டவர்களினுடைய சிறப்பையே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு துரியோதனனுக்கு ஒரே கோபம் இல்லையா? யுதிஷ்டிரர் நாட்டை ஆளும் சக்தி பெற்றவன் என்று இவர்கள் கூறிக்கொண்டே வந்தனர். ஏன்னா ஏற்கனவே யுவராஜா ஆயாச்சு. ப்ளஸ் அவருடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் ரொம்ப ரொம்ப கிளீனாக இருக்கார். அன்பு கொண்டவராக இருக்கார், அக்கறை கொண்டவராக இருக்கார், பணிவு கொண்டவனாக இருக்கார். அதனால் திருதராஷ்டிரனால் ஆள முடியாது, ஏன் அவன் குருடன். இதெல்லாம் மக்கள் அங்கங்கே பேசிக்கிறான். திருதராஷ்டிரன் ஆள முடியாது, அவன் குருடனா போயிட்டான். பீஷ்மர் ஆள மாட்டார், பிரதிஜ்ஞா பண்ணிட்டார். அதனால் நம்ம எல்லாரும் என்ன பண்ணலாம், நம்ம தம்பி இருக்காரே யுதிஷ்டிரர், அவரை அரியணையில் ஏற்றிவிடலாம். ஏனால் அவன் வேதமறிந்தவராக இருக்கிறார், உண்மையானவராக இருக்கிறார், அன்பானவராக இருக்கிறார். அதாவது அவர் திருதராஷ்டிரரையும் கூட வணங்கி கொண்டிருக்கிறார். அப்படின்னாக்க நம்ம எல்லாரையும் எப்படி பார்த்துப்பார்? அவருக்கே தீங்கு செய்கிற திருதராஷ்டிரரை கூட அவர் மதிக்கிறார் அப்படின்னா நம்மள எல்லாரையும் எவ்வளோ நன்னா பார்த்துப்பார். அதனால் அவரே தான் நமக்கு ராஜாவாக இருக்க வேண்டும், அவர் நம்மளை கண்டிப்பாக மகிழ்ச்சியாக வைத்திருப்பார் அப்படின்னு இவெல்லாம் பேசிட்ட உடனே துரியோதனன் இதெல்லாம் ஒற்றர்களை வைத்து மறைந்திருந்து இதெல்லாத்தையும் காதில் வாங்கிக்கிறான். பெரும் துன்பம் அடைந்தான், பொறாமையில் கொதித்து கொண்டிருந்தான். நேரா அப்பா கிட்ட போறான். அப்பா, மக்கள் தீய விஷயங்களை பேசுவதை கேட்டேன். உம்மையும் பீஷ்மரையும் கடந்து பாண்டவர்களை பாராட்டுகிறார்கள் இவர்கள். யுதிஷ்டிரரை மன்னனாக விரும்புகிறார்கள். பீஷ்மரை கேட்டா பீஷ்மரும் ஓகேன்னு தான் சொல்லுவார், தெரியுமே. உங்களுக்கு நாடாள முழு தகுதி உள்ளது அப்பா. ஆனால் உங்களுடைய குருட்டுத்தன்மையின் காரணமாக நீங்கள் அதை இழந்து விட்டீர்கள். இப்பொழுது என்னாகும்? பாண்டவர்களுக்கு முடிசூட்டுவார்கள். யுதிஷ்டிரன் மன்னனாவான். பிறகு அவனுடைய மகன், அவனுடைய மகன், அவனுடைய மகன் என்று அவர்கள்தான் அரசாட்சியை பெற்றிருப்பார்களை ஒழிந்து நாமும் நம்மளுடைய சந்ததியினரும் நாம் விலக்கப்பட்டு விடுவோம். அனைவராலும் நிச்சயமாக அவமதிக்கப்படுவோம் இது நடந்ததுன்னா. அதனால் அரசுரிமை இப்பொழுது உங்களிடம் இருக்கிறது. இதை விட்டு கொடுத்து விடாமல் தக்க வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை மட்டும் செய்யுங்கள் அப்படின்னா துரியோதனன். உடனே வைஷம்பாயனர் சொல்றார், இந்த குருட்டு திருதராஷ்டிரன், அதாவது பிரக்ஞா சக்ஷுன்னு பேரு, இது ஒரு ரொம்ப அழகான ஒரு இன்டைரக்ட் வே ஆஃப் அட்ரெஸிங் பிளைண்ட் பர்சன். பிரக்ஞா சக்ஷுஹு, அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸ்பெஷலி ஏபிள்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வெரி வெரி a nice way of addressing a person who is handicapped. அதே மாதிரி இங்கே வைஷம்பாயனர் சொல்றார், அதாவது எவன் ஒருவன் அறிவை கண்ணாக கொண்டுள்ளானோ அப்படின்னு அர்த்தம் பிரக்ஞா சக்ஷுஹுனா. ஆனால் பாவம், அதுவே இவனுக்கு ஒரு
ஒரு ஏளனமாக தான் பொருந்தும் போல இருக்கு இல்லையா? ஆக மகனினுடைய வார்த்தையை கேட்டு, அந்த வார்த்தை ஒரு பக்கம், கணிக்கர் சொன்ன உபதேசம் ஒரு பக்கம், இவருக்கு அப்படியே ஒரு கலங்கி உட்கார்ந்து கொண்டிருந்தார். என்ன செய்ய போறேன்னு தெரியல இல்லையா? ஸோ சகுனி, துரியோதனன், துஷாசன், கர்ணன், இந்த 4 பேர் கொண்ட இந்த எக்ஸ்பர்ட் டீம் இருக்கு இல்லையா, இவர்கள் ஆலோசித்து சூழ்ச்சியாக பாண்டவர்களை வாரணாவதம் அப்படிங்கிற நகரத்திற்கு அவர்களை அனுப்பிவிட வேண்டும். ஸோ பிளான் என்ன? பாண்டவர்களை வாரணாவதம், நாடு கடத்தி வாரணாவதத்துக்கு அனுப்பிச்சுடுங்கோ, அதை மட்டும் நீங்க பண்ணுங்க, மற்றதை நாங்க பார்த்துக்கிறோம். உடனே திருதராஷ்டிரன் கேட்கிறான், பாண்டு எப்பொழுதும் அறத்திற்கு அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தவன், குறிப்பாக என்னுடன் மிகவும் அன்புடனும் கடமை உணர்ச்சியுடனும் இருப்பானவன் என் தம்பி. அவனுடைய மகனும் அவனை மாதிரியே இருக்கான்ப்பா, அவனை மாதிரியே இருக்கான். அவனுடைய நற்செயல்களால் அவன் புகழை அடைந்து உள்ளான், மக்களின் அன்பிற்குரியவனாக ஆகிவிட்டான். இப்பொழுது யுதிஷ்டிரனை கொன்றுவிட்டால், பாண்டவர்களை கொன்றுவிட்டால் மக்கள் நம்ம மீது கோவப்பட மாட்டார்களா? நம்ம தான் இதை பண்ணோன்னு அவர்கள் புரியாதா? மக்களே நம்மை கொன்று விட மாட்டார்களா? துரியோதனா, கொஞ்சம் யோசிச்சு பாரு, எனக்கு பயமா இருக்கு. உடனே துரியோதனன் சொல்றான், உண்மைதான், ஆனால் அதுக்கு முன்னாடி நாம் மக்களுக்கு செல்வத்தை கொடுத்து அவர்களுடைய நற்பெயரை பெற வேண்டும், அவர்களுடைய மரியாதைக்கு உரியவர்களாக ஆக வேண்டும். அப்புறம் என்ன பண்ணணும்? அரசுரிமை தான் நம்மிடம் உள்ளது இல்லையா? அதனால அரசுரிமையும் நம்மிடம் உள்ளது, மொத்த ட்ரெஷரியும் நம்ம கிட்ட தான் இருக்கு. அதனால என்ன பண்ண வேண்டும்? அமைச்சர்கள் அனைவரையும் நம் பக்கம் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் ஏதாவது ஒரு வழி மட்டும் யோசித்து பாண்டவர்களை வாரணாவதத்திற்கு அனுப்புவதற்காக மட்டும் வழியை யோசிக்க வேண்டும், அவ்வளவுதான். உடனே திருதராஷ்டிரர் சொல்றார், துரியோதனா, நீ சொல்றதுதான் என் மனசுலயும் இருக்கு, ஆனால் அது பாவச் செயல், அதனால நான் வெளியில சொல்லல. இதை பீஷ்மர், துரோணர், விதுரர், கிருபர் இவர்கள் 4 பேரும் ஒருபோதும் இதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். இவர்கள் நம்மை கொல்லாமல் விடுவார்களா? இவா 4 பேருமே நம்மளை கொன்னுடுவாளே நம்ம இதை பண்ணோம்னா. துரியோதனன் சொல்றான், பீஷ்மருக்கு 2 பக்கத்திலையும் அவர் எங்கேயுமே ரொம்ப பார்ஷியல்லாம் கிடையாது, அதனால் அவர் எப்பொழுதும் நடுநிலையை தான் எடுப்பார், இது அவருடைய விஷயம். அதுக்கப்புறம் துரோணர் இருக்கா இல்லையா, அஸ்வத்தாமன் மீது கொன்றுள்ள பற்றினால் அஸ்வத்தாமன் எந்த பக்கம் இருக்கானோ அந்த பக்கம்தான் துரோணரும் நிற்பார், அஸ்வத்தாமன் நம்ம பக்கம் இருக்கான். அண்ட் இன்னொன்று என்னன்னா, துரோணர் எந்த பக்கம் இருக்காரோ அந்த பக்கம்தான் கிருபாச்சாரியார் இருப்பார். ஏன்னா துரோணரையும் அஸ்வத்தாமனையும் பகைத்து கொள்ளும் மனம் அவருக்கு எப்பொழுதுமே கிடையாது, அதனால அந்த பக்கம்தான் இருப்பார். ஒரே ஒருத்தர் தான் ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளம் யாருன்னா விதுரர். ரகசியமாக எதிரிகள் பக்கம் இருக்கிறார், எனினும் தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு நம்மை தான் நம்பி உள்ளார். அது மட்டும் இல்ல, அவர் ஒருவரால் நம்மை எதுவும் செய்ய முடியாது. அதனால் எந்த அச்சமும் கொள்ளாமல் பாண்டவர்களை வாரணாவதத்திற்கு அனுப்புங்கள். உடனே இதை எப்படி பண்றது அப்படின்னு பர்மிஷனோட எல்லாம் கிளீனா பண்ணணும்னு ஐடியா கொடுத்துட்டு போயிருக்காரு இல்லையா சூச்சகமா கணிக்கர். அதனால கணிக்கரோடைய ரொம்ப ஒபீடியன்ட் ஸ்டூடெண்ட் திருதராஷ்டிரா என்ன பண்றான், தன்னுடைய மக்களை வாரணாவதத்துல அதை பத்தி ஆஹா ஓஹோன்னு அந்த புகழை பாடுவது போலும், அப்புறம் அந்த இடத்துல ஒரு பசுபதிக்கு திருவிழா, சிவனுக்கு ஒரு திருவிழா ஏற்பாடு பண்ணுவது போலும், அந்த திருவிழாவோட ஏற்பாடுல எப்படி அந்த ஊரு களை கட்டி இருக்கு, இப்படி இருக்கு அப்படி இருக்குங்கிற வர்ணனை எல்லாம் பாண்டவர் காதில் விழுமாறு பேசிக்கொண்டு அந்த மாதிரி அவளுக்கு அந்த இன்ட்ரெஸ்டை கிரியேட் பண்ணி, போனோமா உனக்கு, நான் போலாமே அப்படின்னு அவளுக்கே தோணணும் போறதுக்கு, சரியா? அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டை கிரியேட் பண்ணி விடுகிறார்கள். திருதராஷ்டிரனும் இவர்கள் போய் கேட்கிறார் பாண்டவரை, போயிட்டு வரலா அப்படின்னா, பாண்டவர்களோ போலாமே அப்படின்னு சொன்ன உடனே நீங்க போயிட்டு வாங்க, எவ்வளோ நாள் வேணா இருந்துட்டு வாங்க, நோ ப்ராப்ளம், அர்ஜென்ட்டே கிடையாது திரும்பி வரதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவர்கள் எல்லாம் இப்படி பேசுறது, அதாவது இந்த விஷயத்தை ஏன் இவ்வளோ அழுத்தி அழுத்தி பேசுறா அப்படின்னு யுதிஷ்டிரருக்கு மட்டும் டவுட் வந்தது. ஏன் இந்த விஷயத்தை இவ்வளோ எம்பசைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் நீ இவர் எவ்வளோ நாள் வேணா போயிட்டு வாங்குறாரு, இங்க எனக்கு இவ்வளோ வேலை இருக்கே, யுவராஜன் இல்லையோ, இவ்வளோ வேலை இருக்கே, நீ மட்டும் திரும்பி வந்துடும் யுதிஷ்டிரான்னு சொல்லியிருந்தா கூட எனக்கு டவுட் வந்திருக்காது இல்லையா? ஆக இந்த மாதிரி அவர் யோசிக்கிறார். ஆக
திருதராஷ்டிரன் வந்து உத்தரவின் பெயரில், திருதராஷ்டிரனுடைய உத்தரவின் பேரில் பெரியோர்களிடம் இவர்கள் ஆசிகளும் பெற்று வாரணாவதத்திற்கு புறப்படுகிறார்கள். புறப்படுவதற்கு முன்னாடி எப்போவுமே எல்லாமே வாட் தே டு விதுரனுடைய ஆலோசனைப்படி செய்வார்கள். அதனால தங்களுடைய நாட்டின் பங்கை பெற வேண்டும் என்ற சங்கல்பத்துடன் ஒரு யஜ்ஞத்தை செய்து முடித்துவிட்டு, ஒரு சடங்கை செய்து முடித்துவிட்டு அவர்கள் கிளம்புகிறார் அப்படிங்கிறார் வைஷம்பாயனர். என்ன ஆறுது, அவ கிளம்பிட்டா அப்படின்னு ஒன்னே முதல்ல ஹாப்பி யாரு? துரியோதனன் இல்லையா? பெரும் மனநிறைவு கொண்டான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சக்சஸ். உடனே புரோச்சனனை அழைத்தான். புரோச்சனனை அழைத்து புரோச்சனனோட அப்படி வலது கையை அப்படி பிடிச்சிண்டு, என் எதிரிகளை நீ அழிக்க வேண்டும். இந்த செல்வம் நிறைந்த நாடு என்னுடையது, என்னோடது போல் எப்படியோ அது உன்னுடையதும் ஆகட்டும். அதனால நீ என்ன பண்ண, வேகமாக சென்று, சில கமெண்டேட்டர் சொல்றார், கோவேறு கழுதைகள் பூட்டிய தேரை எடுத்துக்கோ, ரொம்ப வேகமாக போகும் போல இருக்கு அந்த கழுதை இல்லையா? ஸோ நீ வேகமாக சென்று உன்னுடைய வண்டியில் அவர்களுக்கு முன்னால் அங்கு நீ செல்ல வேண்டும் ஏற்பாடுகளை செய்வதற்கு. நீ என்ன பண்ணோம், அங்க போய் ஒரு சதுஷால கிரகம் ஒன்று அமைக்க வேண்டும் அப்படிங்க. இவ்வாறு துரியோதனன் சொன்னதாக வைஷம்பாயனர் சொல்றார். அதாவது சதுஷால கிரகம் அப்படின்னாக்க 4 பக்கமும் அறைகள் கொண்ட கிரகம். ஓகே, எக்ஸிட் வேற எக்ஸிட்டே கிடையாது, எல்லா பக்கமும் அறைகள் தான் இருக்கு. ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் தான், மெயின் என்ட்ரன்ஸ் தான் வீட்டுக்கு, அதை தவிர வேற எக்ஸிட்டே கிடையாது. எல்லா பக்கமும் ரூம்ஸ். இட் இஸ் வெல் ப்ரொடெக்டட் வித் ரூம்ஸ் ஆன் ஆல் சைட்ஸ். அப்படி வந்து அந்த கிரகத்தை அமைத்து அதுக்குள்ள விலை உயர்ந்த பொருட்களும் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி ஃபர்னிச்சரும் வச்சு ஃபர்னிஷ் பண்ணிடும் அந்த வீட்டை. அதுக்கப்புறம் அந்த வீட்டை எப்படி கட்டணும் அப்படின்னா, சணல், அப்புறம் சர்ஜரசம் அப்படின்னு சொல்லப்படுறது. அதாவது அந்த ட்ரீலேருந்து அந்த கம்மு மாதிரி வரும் தெரியுமா, ஒரு பர்டிகுலர் ட்ரீயோடைய கம்மு மாதிரி வர ஒரு சாப் ஆஃப் த ட்ரீ, அது வந்து இட் இஸ் அ கம்பஸ்டபிள் சப்ஸ்டன்ஸ். அந்த சர்ஜரசம் போன்ற எளிதாக எரியும் பொருட்களை கொண்டு நீ கட்ட வேண்டும். அதுக்கப்புறம் மண்ணும் நெய்யும் எண்ணெய் கொழுப்பு அதோடு சேர்ந்து அதிகமாக லாக்ஷம், அதாவது அரக்கு. இந்த அரக்குங்கிறது தான் வந்து வார்னிஷ் தயாரிக்கிறதுக்கு, உட்டோட வார்னிஷ் தயாரிக்கிறது, அப்புறம் மற்ற எரிபொருள்லாம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு மெட்டீரியல். அதை அதிகமாக சேர்த்துக்கோ. அப்படி வச்சு நீ அதை வைத்துக்கொண்டு அந்த வீட்டை அமைக்க வேண்டும். ஆனால் அவர்களால் எளிதில் கண்டுபிடிக்க முடியாத அளவில் நீ அமைக்க வேண்டும். குந்தியுடன் பாண்டவர்களை அந்த இடத்தில் நீ தங்க வைக்க வேண்டும். பிறகு அவர்கள் நன்றாக உறங்குவதை உறுதி செய்து கொண்டு அச்சமில்லாமல் அந்த வீட்டிற்கு தீ வைக்க வேண்டும். அவர்கள் அதில் எரிந்து சாக வேண்டும். அது ஒரு விபத்து என்று மட்டுமே மக்கள் அறிய வேண்டும், சொல்ல வேண்டும். இதான் பிளான். புரோச்சனன் என்ன சொன்னான், அப்படியே ஆகட்டும். பாண்டவர்கள் புறப்பட்டு சென்றார்கள், ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்று. இந்த தீய குணம் கொன்ற திருதராஷ்டிரன் அவன் ஒரே கண் கொண்டு பார்ப்பதில்லை அப்படின்னு மக்கள் எல்லாம் வந்து பேசிக்கிறான். அதாவது எங்கு என்னுடைய மகன் என் தம்பியோடைய மகன் அப்படிங்கிறதுல மனசளவில் பேதம் இருக்கோ அந்த குடும்பத்துக்குள்ள, அதுக்கு பேரு விபக்த குடும்பம்னு பேரு. சொத்து பிரிக்க வேண்டாம், சொத்து இன்னும் ஒன்னதான் இருக்கு. ஆனா இவருக்கு பேதம் இருக்கு இல்லையா, மாமக்காகா பாண்டவாகா அப்படின்னு. அந்த மாதிரி எங்கு பேதம் இருக்கோ அது விபக்த, பிளவுபட்ட குடும்பம். எங்கு தனித்தனியாக வாழ்ந்தாலும் ஒரே குடும்பத்தை போல் மனதில் எண்ணிக்கொண்டு வாழ்கிறார்களோ, தனித்தனியாக வாழ்ந்தாலுமே அதுக்கு பேரு அவிபக்த குடும்பம்னு பேரு. ஆனா இவன் ஒரே இடத்துல இருந்தாலும் தன்னுடைய தம்பியினுடைய மகன்களை புறத்தையாராக வச்சு, ஏன் எனிமீஸ் மாதிரி வச்சு இவன் நடத்தின்னு இருக்கான், அவளை கொல்றதுக்கு திட்டம் திட்டின்னு இருக்கான் இல்லையா. ஆக இவர்கள் நாட்டை அடைவதை திருதராஷ்டிரனால் பொறுக்கவே முடியவில்லை. மக்கள்லாம் சொல்றாங்க. அதனால அவன்தான் நாடு கடத்தி இருக்கணும் இவாளை. அதனால நம்ம என்ன பண்ணலாம், யுதிஷ்டிரர் போறார் இல்லையா, நம்மளும் யுதிஷ்டிரரோட போயிடலாம் வா அப்படின்னு நிறைய பேர் யுதிஷ்டிரர் பின்னாடியே போயிடுறா. அப்போ யுதிஷ்டிரர் என்ன பண்றார், பாதி வழியில் நின்று இவள வரானோடனே வெயிட் பண்ணி அவளை வந்ததுக்கப்புறம் அவர்களுக்கு அறிவுரை கூறுகிறார். திருதராஷ்டிரன் நம்ம எல்லாருக்கும் அப்பா மாதிரி. இது வந்து யுதிஷ்டிரர் சொல்றது. என்ன, திருதராஷ்டிரர் வந்து நம்ம எல்லாருக்கும் அப்பா மாதிரி, தந்தை போன்றவர் அவர்.
நம்முடைய மதிப்பிற்கு உரியவர். அதனால எப்பொழுதும் அவர் சொல்லும் வழியில் கொஞ்சம் கூட ஐயம் இன்றி செல்வது நம்முடைய கடமையாகும். அதனால உங்கள் அருளாசிகளை கொடுத்து எங்களை மகிழ்வியுங்கள். நீங்க எங்க கூட வந்து எங்களை மகிழ்ச்சி பண்ண முடியாது, அதனால நீங்க திரும்பி வீட்டுக்கு போயிடுங்க பத்திரமா அப்படின்னு சொல்லி அவளை நமஸ்காரம் பண்ணி அவர்கள் எல்லோரும் கண்களில் ஜலம் நிறைய பாண்டவர்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு இவள்லாம் கிளம்புறா. பின்னாடியே பீஷ்மரும் கிளம்பிடுறார். விதுரர் மட்டும் பாக்கி இருக்கார். விதுரர் வந்து சொல்றார், இல்ல பீஷ்மரும் இருக்கார். முதல்ல மக்கள்லாம் போனதுக்கு அப்புறம் பீஷ்மர் விதுரர்லாம் இருக்கும்போது விதுரர் வந்து என்ன சொல்றார், யுதிஷ்டிரரிடம் ஒரு டயலாக் இருக்கு. என்ன சொல்றார், பிராக்ஞ பிராக்ஞ பிரலாப்ரக்ஞ பிரலாபக்ஞஹ பிரலயாபக்ஞமிதம் வசஹ பிராக்ஞம் பிராக்ஞ பிரலாபக்ஞஹ பிரலாபக்ஞம் வசோ ப்ரவீத். அதாவது சங்கேத மொழியை நன்கறிந்தவரும் கல்விமானுமான விதுரர் மற்றவர்கள் அறியாத வண்ணம் அதே மொழியில் நன்கறிந்த யுதிஷ்டிரனுக்கு மட்டுமே புரியும்படி இவ்வாறு கூறினார் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். சங்கேத பாஷையில இவர் பேசுறார். இவர் எதை பேசுறாருங்கிறத எக்ஸாக்டா யுதிஷ்டிரர் புரிஞ்சுட்டார். கூட இத்தனை பேர் இருக்காளே, இவ யாருக்குமோ ஒண்ணுமே விளங்கல. என்ன சொல்றார் அப்படின்னாக்க, இவர் வந்து ஒரு 6 பாயிண்ட் சொல்றார் யுதிஷ்டிரர். பாயிண்ட் நம்பர் 1, அவர் சொன்ன விஷயத்தை அப்படியே படிக்கிறேன், சரியா? அரசியலின் அறிவியலுக்கு ஏற்ப எதிரியின் திட்டங்களை கண்டறிந்த ஒருவன் அவற்றை புரிந்து கொண்டதும் ஆபத்துக்கள் அனைத்தையும் விலக்கும் முறையில் நடந்து கொள்ள வேண்டும், சரியா? பாயிண்ட் நம்பர் 2, உடலை வெட்டுவதற்கு இரும்பால் செய்யப்படாத கூரிய ஆயுதங்களும் இருக்கின்றன, சரியா என்பதை அறிந்தவன் அதை தடுக்கும் முறைகளையும் அறிந்திருந்தால் அவனுக்கு பகைவரால் எந்த பாதிப்பும் ஏற்பட முடியாது. பாயிண்ட் நம்பர் 3, வைக்கோலையும் மரத்தையும் உண்பவனோ பனியை உலர்த்துபவனோ ஆழ்ந்த கானகத்தின் துளையில் வசிப்பவர்களை எரிக்க முடியாது என்பதை அறிந்த அறிவுள்ளவன் பாதுகாப்பாக விழித்திருப்பான். இது ஒரு புதிர் மாதிரி இருக்கு இல்லையா? வைக்கோலையும் மரத்தையும் உண்பவனோ அல்லது பனியை உலர்த்துபவனோ ஆழ்ந்த கானகத்தின் துளையில் வசிப்பவர்களை எரிக்க முடியாது என்பதை அறிந்த அறிவுள்ளவன் பாதுகாப்பாக விழித்திருப்பான். பாயிண்ட் நம்பர் 4, குருடன் வழியை பார்ப்பதில்லை, திசைகளையும் அறிவதில்லை. உறுதியற்ற ஒருவன் வளத்தை அடைவதில்லை. இதை நினைவில் வைத்துக்கொண்டு விழிப்புடன் இரு. பாயிண்ட் நம்பர் 5, எதிரிகளால் கொடுக்கப்படும் இரும்பால் ஆகாத ஆயுதத்தை எடுக்கும் மனிதன் தனது வசிப்பிடத்தை நரியின் வசிப்பிடம் போல் வைத்தால் தப்பிக்கலாம். 6வது பாயிண்ட், 5ஐயும் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கும் அவனை எதிரியால் ஒன்றும் செய்ய முடியாது. என்ன யுதிஷ்டிரா, புரிஞ்சுதா? யுதிஷ்டிரரும் மன்யே விதித்தம் மாதிரி உம்மை நான் நன்றாக புரிந்து கொண்டேன், நீங்க சொன்ன விஷயத்தை கம்ப்ளீட்டா புரிஞ்சுட்டேன் அப்படிங்கிறார். விதுரரும் அப்படி ஒரு ஜென்டில் ஸ்மைல் பண்ணிட்டு பீஷ்மர் விதுரர் எல்லாம் கிளம்பிடுறா, எல்லா பப்ளிக்கும் கிளம்பிடுறா. இப்போ குந்தியும் 5 பசங்களும் மட்டும் போயின்னு இருக்கா. என்ன ஆயிடுத்து, குந்திக்கு வந்து கேட்டா இல்லையா, இன்டெலிஜென்ட் மதர் கேட்டா, ஆனால் என்னப்பா அட்வைஸ் கொடுக்கு, என்ன அவரும் ஏதோ சொல்றாரு, இவனும் ஏதோ புரிஞ்சுதானா, இவனும் புரிஞ்சுதுங்கிறான், நமக்கு ஒண்ணுமே விளங்கலையே. உடனே யுதிஷ்டிரர், அண்ணா இங்க வா, விதுரர் ஏதோ சொன்னார், எனக்கு நிஜமாவே ஒண்ணுமே புரியல. அவர் புரிஞ்சுதான்னு கேட்டார், நீ நன்னா புரிஞ்சுதுன்னு சொல்றியே, அவர் என்ன சொன்னார், என்ன புரிஞ்சுது, எனக்கு புரியலையே. உன்னை யுதிஷ்டிரர் சொல்றார், அம்மா இப்போ இவ 6 பேர் மட்டும்தான் இருக்கா. அம்மா நமக்காக அரக்கு மாளிகை ஒன்றை கட்டி வச்சிருக்காளாம். அதில் நம்மளை எரிக்கிறதுக்காக
துரியோதனாதியர் திட்டம் தீட்டி வச்சிருக்காளாம். அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு விதுரர் சொன்னார். சித்தப்பா இல்லையா, சித்தப்பா சொன்னார். நானும் அதை புரிஞ்சுட்டியா, நான் சொன்னதை புரிஞ்சுட்டியான்னு கேட்டார். நானும் நன்னா புரிஞ்சுதுன்னு சொன்னேன். அதாவது முதல்ல என்ன சொன்னார் அவர், அரசியலின் அறிவியலுக்கு ஏற்ப எதிரியின் திட்டங்களை கண்டறிந்த ஒருவன் அவற்றை புரிந்து கொண்டதும் ஆபத்துக்கள் அனைத்தையும் விளக்கும் முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அதாவது உனக்கு அந்த மாதிரி ஒரு ஆபத்து ஒன்று அங்கே காத்துட்டு இருக்கு, அந்த ஆபத்தை நன்னா புரிஞ்சுட்டு அதுலேருந்து தப்பிக்கணும். நீ இதுலேருந்து அரக்கு மாளிகை அங்கே கட்டுறா அப்படிங்கிறத நான் புரிஞ்சுட்டேன். ரெண்டாவது, உடலை வெட்டுவதற்கு இரும்பால் செய்யப்படாத கூறிய ஆயுதம் இருக்கின்றன அப்படிங்கிறதுல என்னது, அந்த அரக்கு வீடே தான் ஆயுதம். என்ன ஆயுதம்? தீ எரிச்சிடும் நம்மள, அதுதான் ஆயுதம். அதனால அதை புரிஞ்சுட்டேன். மூணாவது, வைக்கோலையும் மரத்தையும் உண்பவன் யாரு? அக்னி. பனியை உலர்த்துபவன் யாரு? சூரியன். இந்த இருவரும் ஆழ்ந்த கானகத்தில் துளையில் வசிப்பவர்கள் யாரு? எலி, முயல் போன்ற மிருகங்கள். இவர்களை சுட்டெரிக்க முடியாது. ஏன்னா அவர்கள் பாதுகாப்பாக சுரங்கத்தை தயாரித்து அவர்கள் அதில் ஒடுங்கி விடுவார்கள். அது போல நீயும் இருக்க வேண்டும். சுரங்கப்பாதையை செய்வதற்கான வழியை பார். சரியா? நாலாவது, குருடன் வழியை பார்ப்பதில்லை, திசைகளும் அறிவதில்லை. இதிலிருந்து நான் என்ன புரிஞ்சுட்டேன்னா, சுரங்கப்பாதை தோன்றதுக்கு முன்னாடி டைரக்ஷன்ஸை நன்னா பார்த்து வச்சுக்கோ. எந்த சைடு போனால் எங்கே போகலாம், எப்படி போகலாம் அப்படின்னு டைரக்ஷன்ஸோட நாலேஜை ஃபஸ்ட்டு கெயின் பண்ணிக்கோ அங்கே போய் அப்படிங்கிறத சொன்னார். எதிரிகளால் கொடுக்கப்படும் இரும்பாலாகாத ஆயுதத்தை, அந்த அரக்கு வீட்டை, அதை கொண்ட மனிதன் தனது வசிப்பிடத்தை என்ன பண்ணுவான்? நரியின் வசிப்பிடம் போல், அதாவது பொந்துகளுடன் வெளியே செல்லும் வழிகள் பல வைத்து கொண்டு, அதாவது நெருப்பிலிருந்து தப்பிக்கலாம் அப்படி இருந்தா. இதை நான் புரிஞ்சுட்டேன். கடைசியா சொன்னார், 5ஐயும் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கும் அவனை. பொதுவாக 5ஐயும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தால் அப்படின்னா அந்த 5 என்ன? 5 இந்திரியங்கள் இல்லையா? இங்கே அந்த 5 இந்திரியங்களில் பஞ்ச பாண்டவர்கள் நீங்கள் 5 பேரும் ஒத்துமையாக இருந்தேன்னா, ஒன்றா இருந்தேன்னா எந்த எதிரியாலையும் உங்களை அழிக்கவே முடியாது. அதனால் ஒருபோதும் நீங்கள் பிரிஞ்சு போயிடக்கூடாது, ஒன்றாவே இருங்கோ அப்படிங்கிற அட்வைஸை அவர் கொடுக்குறார். அதனால் இப்படி நான் புரிஞ்சுட்டேன் அப்படின்னு பங்குனி மாதம் 8வது நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் வாரணாவதம் நகரத்தை வந்தடைந்தார்கள். அந்த நகரமும் அந்த நகரத்து மக்களையும் இவர்கள் கண்டார்கள். ஸோ இதோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம். மேலே என்னாச்சு, அந்த வாரணாவதத்தில் புரோச்சனன் என்ன பிளான் பண்ணியிருக்கான்? புரோச்சனன் இவர்களுக்கு தெரிஞ்சுடுத்து அப்படிங்கிறத கண்டுபிடிச்சுட்டானா, இவர்கள் புரோச்சனனை ஏமாத்தினார்களா, புரோச்சனன் இவர்களை ஏமாத்தினானா, எப்படி அந்த அரக்கு மாளிகையிலேருந்து தப்பிக்கிறா, எப்படி வெளியே போறா? அந்த அரக்கு மாளிகை எப்படி இருக்கு அப்படின்னாக்க, 4 பக்கமும் மாளிகை இருக்கு. மாளிகையிலேருந்து எக்ஸிட்டு ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் தான், அதுதான் எக்ஸிட்டு. மாளிகையோட 4 பக்கத்துலேயும் க்ளோஸாக ரொம்ப ரொம்ப ஹைட் அளவுக்கு மதில் சுவர் எழுப்பியிருக்கு. தேர்ஃபோர் அந்த மாளிகையிலேருந்து தப்பிக்கவே முடியாது, அந்த மாதிரி கட்டப்பட்டிருக்கு. ஸோ அப்படி இருக்கிறச்சே இந்த மாளிகையில் எப்படி இவ சுரங்கப்பாதை தோண்டுவா? சுரங்கப்பாதை தோன்றதுக்கு இவாளுக்கு என்ன அறிவு, என்ன ஸ்கில் இருக்குது, எந்த வழியில் இவா தோண்ட போகிறா? இது எல்லாமே நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இன்னைக்கு மொத்தம் 357 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஸோ அடுத்த கிளாஸில் இந்த ஜதுகிரக பருவம் முடிஞ்சிடும், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த கிளாஸில். அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு we will take up the next உபபர்வா which is ஹிடிம்பவத பருவம். சரியா? அடுத்த கிளாஸ் அடுத்த வாரம் ஏதாவது ஸ்பெஷல்? 15th. பொங்கல் கார்த்தால தானே, பொங்கப்பான கார்த்தால தானே. ஸோ கார்த்தால நம்ம சூரிய தேவனை வணங்கி விட்டு தை திருநாளில் தை பிறந்தால் வழி பிறக்கும் இல்லையா, இவர்களுக்கும் சுரங்கம் மூலமாக வழி பிறக்கிறது. அதை நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். பாராசர்ய வச்ச சரோஜமமலம் கீதார்த்த கந்தோத்கடம்
नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाबोधितं लोके सज्जनषट्पदैरहरहः पेपीयमानं मुधा भूयात् भारतपङ्कजं कलिमल प्रध्वंसिन श्रेयसे यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः।